சுட 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 நம்ம பிரியாணி அருமையான வாசனையோட ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ பாருங்களேன், எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இது ஆட் பண்ணல, மஞ்சத்தூள். பாருங்க இவ்வளோ சூப்பராக வாசனையாக இருக்குது, கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள். ஆமாங்க, இன்றைக்கி நல்ல சுவையான ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான் தம் போட்டு நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். A to Z நான் வந்து டிப்ஸோடு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு பர்ஃபெக்டான வெஜிடபிள் பிரியாணி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே போதும். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், பட் ஈஸியாக பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் கூட பண்ணுற மாதிரி எல்லா வகையான டிப்ஸோடவும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம வந்து முதல்ல வீட்லேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எந்த பாக்கெட் மசாலாவும் தேவையில்லைங்க, இது மட்டும் போட்டிங்கனாலே அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் பிரியாணி. இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு. நம்ம வந்து இன்றைக்கி அந்த கலர் வந்து லைட்டாக அந்த ப்ரௌனாக வரும் பார்த்திங்களா, ஹோட்டலெல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த கலரில் நம்ம பண்ணுறதுனால ரெட் சில்லி பவுடரை ரெடியூஸ் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் அதிகமாக இருக்கிற மாதிரி, மிளகோட காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து சாஹி ஜீரா, இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இந்த பிரியாணி பாய் வீட்டு பிரியாணி ஸ்டைலில் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இந்த சாஹி ஜீரா வந்து அவங்க ஆட் பண்ணுவாங்க. இது வந்து இன்னும் சாதா ஜீராவை விட இன்னும் வாசனை நல்லாயிருக்கும். உங்ககிட்ட இருந்தால் போடுங்க, அப்படி இல்லைன்னா நார்மல் ஜீரா இருக்குது இல்லைங்களா, சாதாரணமான சீரகம், அது வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், 1 டீஸ்பூன் சோம்பு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் சாஹி ஜீரா இல்லாட்டி சாதாரண சீரகம், கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, அப்புறம் இந்த அளவுக்கு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரே ஒரு ஸ்டார் பூ, அனாசி பூ, கூடவே கொஞ்சமாக கடல் பாசி எடுத்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வெறும் கடாயில் போட்டு கொஞ்சம் நேரம், இதிலேருந்து அந்த வாசம் வரும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதுலேயே வேணால் 2 மிளகாய் கூட சேர்த்து வறுத்து அதையும் பொடி பண்ணிக்கோங்க. சேர்த்து மிளகாய் தூள் வேண்டான்னு நினைக்கிறவங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிட்ருக்கு அந்த கசகசாலாம். அதே நேரத்தில் நம்ம சேர்த்த மற்ற பொருளும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை உடனே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இந்த சூட்லேயே இருந்தது அப்படின்னா இன்னும் ரொம்ப வறுபட்டுரும். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை கொஞ்சம் நைஸ் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம மசாலா வந்து அவ்வளோ வாசனையாக இருக்குது. இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி அடிகனமான நல்ல அகலமான பாத்திரமாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நான் சொல்கிற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியாக மூடி போட்டு நான் சொல்கிற டைம் நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவும் நல்லா உதிரி உதிரியாக தான் கிடைக்கும். பட் இந்த மாதிரி தனியாக பாத்திரத்தில் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்குதுங்க. அதனால தான் நான் இன்றைக்கி வந்து பாட் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் கடலெண்ணெய் சேர்த்தும் பண்ணலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் நம்ம இதில் கொஞ்சம் ஹோல் கரம் மசாலா எடுத்திருக்கேன். ஒரு பிரியாணியில் கொஞ்சம் பட்டை, அனாசிப்பூ, கிராம்பு, ஜாதிபத்திரி, கல்பாசி, ஏலக்காய், சும்மா 1-2 ஆல்ரெடி போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, ஸோ கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு. இப்போ இதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இந்த நெய் எண்ணெயில் நல்லா இதை வந்து வதக்கி விடணும். இதிலேருந்து அந்த வாசல்லாம் அந்த நெய் எண்ணெயில் நல்லா இறங்கணும். ஸோ கொஞ்சம் நேரம் இந்த மாதிரியே கிளறி விட்டுட்டே இருங்க. அடுத்ததான் நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். நல்லா வதக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு பாருங்கள் எண்ணெயில். இந்த ஸ்டேஜில் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்த போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7லேருந்து 8 போல் சின்ன வெங்காயத்தை எடுத்து அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா, இதை மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கணுங்க. ஒரு சுற்று விட்டு நீங்கள் எடுக்கல அப்படின்னா ரொம்ப மசிஞ்ச மாதிரி அரைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்படியே ஒன்றும் பாதியமாக இருக்கணும். உங்களுக்கெல்லாம் அம்மிக்கல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு கூட கொஞ்சம் லைட்டாக தட்டி போடுங்க, அதுவும் நல்லாயிருக்கும்.
இப்போ இதை போட்டுட்டு இந்த வெங்காயம் ரெண்டும் நல்லா ப்ரௌனிஷாக வர்றது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுற போகிறோம். இப்போ பாருங்களேன், வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிட்டுருக்கு, ஆயிடுச்சு, நல்லாவே ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரே ஒரு பச்சை மிளகா, இது வந்து ஆப்ஷனல், வேணா போடலாம் இல்லாட்டி விட்டுறலாம். அடுத்ததான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்ச நேரம் பச்சை வாசம் போகட்டும். அடுத்ததான் இதில் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். சின்ன சைஸுங்காட்டி 2 போட்டுக்கலாம், பெரிய சைஸ்னால் 1 வந்து சரியாக இருக்கும். கொஞ்ச நேரம் மசியட்டும். பாருங்களேன், தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. சூப்பராக இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி மசிஞ்சிடணும். அடுத்ததாக இதில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மிளகுத்தூள் போட்டிருக்கோம், ஸோ 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள். கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச அந்த பிரியாணி மசாலா இருக்குது இல்லைங்களா, அதிலிருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பிரியாணி மசாலாவை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நான் வந்து இதில் மஞ்சத்தூள் சேர்க்கலை. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து பிரியாணி இந்த கலரில் வேணும் அப்படிங்கிறதுனால நான் மஞ்சத்தூள் போடாமல் இருக்கேன். உங்களுக்கு எல்லோ கலரில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் இந்த பொடியெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த மசாலா பொடியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தெளிஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் புதினா, நான் புதினா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இதில் மல்லித்தலை, மல்லி புதினா சேர்த்துட்டு நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இதில் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ், அதாவது காய்கறிகள்லாம் சேர்த்துக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா கேரட், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இதை எடுத்திருக்கேன். இது கூட காலிஃப்ளவர், காளான், அப்புறமா ப்ரொக்கோலி, இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. இப்போது எதை வேணாலும் நம்ம சேர்த்து பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சோயா பீன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது கூடவே நான் இன்றைக்கி மீல் மேக்கரும் சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மீல் மேக்கரை நல்லா கழுவிட்டு சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு ஒரு 2 வாட்டி நல்லா அலசிடுங்க. நிறைய பேர்த்துக்கு இதோட ஸ்மெல் பிடிக்காது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இதோட ஸ்மெல் வந்து இல்லாமல் போயிடும், நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு மிச்சம் நம்ம வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையுமே உள்ளே போட்டுக்கலாம். இந்த மசாலாவோட நல்லா இந்த காய்கறிகள்லாம் மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 1.5 கப் ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி வைக்கணும். ஸோ 1.5 கப் ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 2.25 கப் அளவுக்கு தண்ணி, அதோட ஒரு 1/4 கப் தண்ணி மட்டும் நான் சேர்த்து ஊற்றிக்க போகிறேங்க. ரைஸ் வந்து கொஞ்சம் நேரத்தில், அதாவது கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பதமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு 1/4 கப் சேர்த்து நான் வந்து 2.5 கப் தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2க்கும் ஒரே அளவு தான். 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் 1க்கு 1.5 வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். இது வந்து நல்லா தளன்னு கொதிக்கட்டும் தண்ணி. அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்ருக்கு. இந்த டைமில் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நீங்கள் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு கல் வந்து உப்பு அதிகமாக இருக்கணுங்க, அப்போ தான் வெந்து வரும்போது வந்து சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பாருங்களேன், இந்த பச்சை பட்டாணி அந்த காயை வாங்கி அதிலேருந்து பட்டாணி எடுத்து போட்டிருக்கேன். அதனால நான் அப்படியே சேர்த்துட்டேன். நீங்கள் வந்து வரப்பட்டாணியை போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் வேக வச்சு தான் சேர்க்கணும். அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா வேகவே வேகாது, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த நம்ம இதில் அரிசியை சேர்த்துக்க போகிறோம். 20 நிமிஷம் ஊற வச்ச 1.5 கப் சீரக சம்பா அரிசி.
தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துருங்க. ஆல்ரெடி நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றிருக்கோம். இதுக்கு மேலே நமக்கு தண்ணி தேவைப்படாது. இப்போ நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். அரிசி வந்து உடஞ்சிரும். நல்லா ஊறி இருக்கு இல்லைங்களா? இந்த அரிசியும் தண்ணியும் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து கொடுக்கணும். அப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த டைமில் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அரை லெமனை விட கொஞ்சம் கம்மியாக தான் புளிகிறேன். நான்வெஜ் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் லெமன் ஜாஸ்தி விடணும். வெஜ் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக புளிஞ்சாலே போதும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் இருந்ததுன்னா போதும். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தம் போட்டுடலாம். சரியாக வந்துருச்சு. இப்போ பாருங்களேன், அரிசியும் தண்ணியும் நல்லா கலந்து ஒன்று போல் வந்துருச்சு பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அரிசி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா தம் போடுறதுக்கு நான் தோசைக்கல்லை வந்து அடுப்பில் ஏற்றிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் நான் வந்து வச்சுருக்கேங்க. அடுத்ததான் நம்மளோட பிரியாணி பாட்டை மேலே வச்சாச்சு. இதில் வந்து மேலே கொஞ்சம் நம்ம நெய் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தம் போட்டு பண்ணுறப்ப நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இதில் கொஞ்சமாக நெய் வந்து எங்கிட்ட உருகி இல்லை. ஸோ இது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இப்படியே போட்டுக்கலாம். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நீங்கள் புதினா மல்லியில் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். பட் எனக்கு ரொம்ப சேர்த்துனோம் அப்படின்னா வெஜ் பிரியாணிக்கு பிடிக்கிறதில்ல. அதனால் நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணால் இதில் கொஞ்சம் வந்து மல்லி புதினா சேர்த்தும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி சில்வர் ஃபாயிலை நான் போட்டுட்டு மூடி வைக்க போகிறேன். போட்டுட்டு இந்த மாதிரி மூடி வச்சுட்டு ஸ்டீம் வந்து வெளியே போகக்கூடாது, அதனால சில்வர் ஃபாயில் போட்டிருக்கிறேன். நல்லா மூடிட்டு இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக 9லேருந்து 10 நிமிஷம் மட்டும் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து அந்த சூட்டில் அப்படியே இருக்கட்டும். ஆக மொத்தம் ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு அப்புறம் பிரியாணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், டோட்டலாக ஒரு 25 நிமிஷம் ஆகிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சுட 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 நம்ம பிரியாணி அருமையான வாசனையோட ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்களேன், எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இது ஆட் பண்ணல, மஞ்சத்தூள். பாருங்க, இவ்வளோ சூப்பராக வாசனையாக இருக்குது. கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள். அடி பிடிக்கவே இல்லை. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நம்மளோட வெஜ் பிரியாணி ரெடி. சான்ஸே இல்லை, அவ்வளோ வாசமாக இருக்குது. கலரை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு. இதோ Wow, tasty!